சிலிண்டர் தட்டுப்பாடு விவகாரத்தை முன்வைத்து நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் கடும் அமளியில் ஈடுபட்டன. இதனால் மக்களவை 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ், முழு விவரங்கள் என பதிவு பண்ணுங்க. எதிர்க்கட்சிகளின் தொடர் அமளி காரணமாக மக்களவை நண்பகல் 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. மக்களவை இன்று காலை 11 மணிக்கு கூடிய உடனேயே கேள்வி நேரம் துவங்குவதாக அவைத்தலைவர் இருக்கையில் இருந்த திலீப் சைக்கியா அவர்கள் அறிவித்தார். அப்போது எதிர்க்கட்சிகளை பொறுத்தவரை ஈரான் மற்றும் இஸ்ரேல் இடையில் நீடித்து வரக்கூடிய அந்த போர், கச்சா எண்ணெய் விவகாரம், எரிவாயு சிலிண்டர்களுக்கு ஏற்பட்டுள்ள தட்டுப்பாடு மற்றும் எரிவாயு சிலிண்டர்கள் விலையேற்றம் உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்களை வலியுறுத்தி எதிர்க்கட்சிகள் கடுமையான முழக்கங்களை எழுப்பினார்கள். அவருடைய முழக்கத்திற்கு இடையேதான் கேள்வி நேரம் சுமார் அரை மணி நேரம் நீடித்தது. அவைத்தலைவர் இருக்கையிலிருந்து திலீப் சைக்கியா, கேள்வி நேரம் என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று, நீங்கள் உங்களுடைய இருக்கைக்கு செல்லுங்கள், கேள்வி நேரம் செயல்பட அனுமதிகள் என்று தொடர்ச்சியாக கோரிக்கை விடுத்தார். ஆனால் அவருடைய கோரிக்கையை பொருட்படுத்தாத காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சி எம்பிக்கள் அவையினுடைய மையப்பகுதிக்கு சென்று முழக்கங்களை எழுப்பி அமளியிலே ஈடுபட்டனர். இதன் காரணமாக கேள்வி நேரத்தை தொடர முடியாமல் இடையூறு ஏற்பட்டதால் மக்களவை நண்பகல் 12 மணி வரை ஒத்திவைப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. எதிர்க்கட்சிகளை பொறுத்தவரை நாட்டில் எரிவாயு சிலிண்டர்களுக்கு பிரச்சனையும் தட்டுப்பாடும் இருக்கிறது. குறிப்பாக வணிக நிறுவனங்களுக்கும் ஹோட்டல்களுக்கும் எரிவாயு சிலிண்டர் கிடைப்பதிலே பிரச்சனை இருக்கிறது. ஆனால் உண்மையான நிலை என்ன என்பதை மத்திய அரசு நாட்டுக்கு தெரிவிப்பதில்லை. ஒருபுறம் மத்திய அரசு இது குறித்து எந்த பிரச்சனையும் இல்லை, கவலைப்பட வேண்டாம் என கூறுகிறது. ஆனால் ஹோட்டல் உரிமையாளர்களோ இது மிகவும் தீவிரமான பிரச்சனை என கூறுகிறார்கள். அரசை பொறுத்தவரை நாட்டு மக்களிடம் பொய் கூறுகிறது, நாட்டுக்கு தவறான தகவலை அளிக்கிறது என்று குற்றச்சாட்டுகளை காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் இந்த விவகாரம் தொடர்பாக முன்வைத்து தொடர்ச்சியாக முழக்கங்களை எழுப்பி வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். மேக் இந்தியா கிரேட் அகைன். மக்களாட்சி அமையணும். மோடியினுடைய கேரண்டியை தான் மக்கள் நம்புவாங்க. வெற்றி கூட்டணி அமையும் அமையும். எக்ஸ்பிரஸ் வேக செய்திகளில் இது இடைநில்லா பேருந்து. தினமும் காலை 6 முதல் 7 மணி வரை 6 மணி செய்திகள். பிரேக் ஃப்ரீ நியூஸ். வரிசை கட்டி வரும் சுவாரஸ்ய செய்திகள் பிரேக்கே இல்லாமல். ரிமோட்டை மறங்க, அப்டேட்டா இருங்க.